श्रीवेङ्कटार्यतनयं तत्पादकमलाश्रयं वादूलान्नवपूर्णेन्दुं रामानुजगुरुं भजे। नीलातुङ्गस्तनगिरितटी सुप्तमुक्तोक्त्यकृष्णं पारात्यं स्वं श्रीसदशिरः सिद्धमध्यापयन्ति सोच्छिष्टायां सृजनिगलितं व्याबलाकृत्य पुङ्क्ते कोधादस्यै नमैदमिदं भूय एवास्तु भूयः। அஞ்சு குடிக்கொரு சந்ததியாய் ஆழ்வார்கள் தஞ்சையலை விஞ்சை நிற்கும் தன்மையளாய் பிஞ்சாய் பழுத்தாளை ஆண்டாளை பத்தியுடன் நாளும் பழுத்தாய் மனமே மகிழ்ந்து. ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ. திருப்பாவை, திருப்பாவினுடைய 30வது பாசுரம். ஆண்டாள் நமக்காக தன்னுடைய வைகுந்த அந்த வான்போகத்தினை விட்டு விட்டு நாம் உஜ்ஜீவிக்க வேணும். இங்க இருக்கக்கூடிய எல்லா ஆத்மாக்களும் எம்பெருமானை அடைய வேணும் அப்படின்றதுக்காக அவதாரம் பண்ணாள். அவதாரம் பண்ணதோடு இல்ல, அதை அனுஷ்டித்து எப்படி இருக்கணும், எப்படி இருந்தால் நாம் எம்பிரானை அடைய முடியும் அப்படிங்கிறத வாழ்ந்தும் காட்டினாள். எம்பெருமானை அடையவும் பண்ணினாள் அப்படிங்கிறது சரித்திரம் நமக்கு காட்டக்கூடியது. அப்படிப்பட்ட அந்த திருப்பாவை, வேதம் அனைத்திற்கும் வித்தாக இருக்கக்கூடிய அந்த திருப்பாவை தன்னுடைய 29 பாசுரங்களில் எம்பெருமானை அடைந்தாள். பறையாக முதலில் வெளிப்படையாக கூறாமல் பறை என்பது என்ன, எப்படி அந்த பறையானது கிடைக்க வேண்டும், அதுவும் குற்றேவல் எப்படி கிடைக்க வேண்டும் அப்படிங்கிறத பத்தி எல்லாம் சென்ற பாசுரத்தில், சிற்றந்திருகாலை பாசுரத்தில் அழகாக நமக்கு சரணாகதி அப்படிங்கிறதையும் காட்டி கொடுத்தாள். அந்த பறையானது எத்தைக்கும் ஏழேழு பிறவிக்கும் உந்தன்னோடு உத்தோமேயாவோம் உனக்கே நாம் ஆட்சிவோம்னு நிச்சயமாக எனக்கு உண்டு, உனக்கும் எனக்கும் உள்ள தொடர்பானது யாராலும் நீயே நினைச்சனாலும் அறுக்க முடியாது அப்படின்னு அத்தியாபயந்தி நீ கேள் அப்படின்னு சொல்லி பலவந்தமாக எனக்கு தந்தே அருள வேண்டும் அப்படின்னு வாங்கிட்டார். சரி, அப்ப ஆண்டாள் மட்டும் நோன்பு நோற்றாள். ஆண்டாள் அதை பெற்றுக்கொண்டாள், எம்பெருமானை அடைந்து விட்டாள், கைங்கரியத்தை பெற்றுக்கொண்டாள், பரமபதம் சென்று விட்டாள், அப்படிதானே அப்படின்னு தோணும். இல்ல இல்ல, கூட இருந்த 5 லட்சம் பெண்களுக்கும் கிடைத்தது. ஆமா, கூட ஆசீர்வானாலியா தோழிகளை எல்லாம் எழுப்பி 5 லட்சம் பெண்கள் சென்றார்கள். அப்போ அந்த 5 லட்சம் பேருக்கு மட்டும் கிடைச்சதா அப்படின்னா, அப்போ 5 லட்சம் பேருக்கு அப்ப கிடைச்சது. மீதி பேருக்கு அப்ப அவதார நோக்கம் சரியா இல்லையே. அவதாரம் என்ன? இங்க இந்த உலகத்தில் உள்ள அனைவரையும் எம்பெருமானுடன் சேர்ப்பிக்கக்கூடிய அந்த புருஷகாரம், அதை செய்து காட்ட வேணும் அப்படின்னு தானே அவதாரம் பண்ண ஆண்டாள். அப்போ அதை செய்து காட்டணும்னா அப்ப இருந்த அந்த ஆயர்பாடியில் இருந்த அந்த 5 லட்சம் பெண்களை மட்டும் அழைத்து கொண்டு சென்றால் சரியா இருக்காதே. ராமபிரான் சென்றான், பரமபதத்துக்கு வரும்போது என்ன பண்ணான்? புல் பூண்டு எறும்பு என்னென்னலாம் இருந்தோ எல்லாத்தையும் அழைச்சிட்டு போனான். கற்பாரி ராமபிரானை எல்லால் மற்றும் கற்பரோ புற்பா முதலார் அப்படின்னு ஆழ்வார் சொன்ன மாதிரி எல்லாவற்றையும் அழைத்து கொண்டு சென்றான் ராமன் எம்பெருமான். ஆனா இங்க ஆண்டாள் 5 லட்சம் பெண்கள் அவர்களை மட்டும்தான் அப்ப அடைவித்தாளா அப்படின்னா, நமக்கு உண்டா இல்லையா அப்படின்ற ஒரு கேள்வி எழுது. அப்போ பலன் வேண்டும். இந்த திருப்பாவை சொன்னால், திருப்பாவையுடைய அந்த பாவை நோன்பை அனுஷ்டானம் பண்ணால் எம்பெருமானை அடைந்தாள். அந்த அனுஷ்டானங்கள் என்னென்ன, எப்படி, எந்த பாவம், எந்த இதுல பண்ணணும் அப்படிங்கிறத இந்த திருப்பாவையில சொல்லிட்டா. அப்ப அவளுக்கு கிடைத்தது நமக்கு கிடைக்கணும் இல்லையா? இது மேலாண்மையில கூட சொல்லுவா சஸ்டைனபிள். அது தொடர்ந்து எல்லாம் எப்போதுமே இருந்துட்டு இருக்கணும். அப்புறம் சக்சஷன் பிளானிங் அப்படின்னு சொல்லுவா. அதாவது எப்போதுமே ஒரு நிறுவனமானது விழுந்து விடவே கூடாது. அது தொடர்ந்து இயங்கிக் கொண்டே இருக்க வேண்டும் அப்படின்றதுக்காக அந்த சஸ்டைனபிலிட்டி, சக்சஷன் பிளானிங் அப்படின்லாம் பண்ணுவா. அதைத்தான் ஆண்டாள் இங்க அழகா காமிக்கிறார். நான் மட்டும் அடைஞ்சிட்டேன்னு நினைச்சிடாதீங்க, நீங்களும் அடைய முடியும். நீங்க அடையறதுக்கு என்ன பண்ணணும்?
இந்த திருப்பாவையை சொல்ல வேணும் அப்படின்னு சொன்னாங்க. அது மட்டும் இல்லை, எம்பெருமானுக்கு ஆண்டாள்னா ரொம்ப பிரீத்தி, ரொம்ப பிடிக்கும் இல்லையா? அந்த மாதிரி அவளுடைய திருப்பாவை எப்பவுமே ஆழ்வார்களுடைய பாசுரங்கள் எல்லாத்தையுமே சொல்லும் போது என்ன பண்றாரு எம்பெருமான், ஓ இவன் ஆண்டாளுக்கு வேண்டப்பட்டவன் இல்லையா, அப்ப அவனை நம்ம பார்க்கக்கூடிய பார்வை எப்படி இருக்கும், அவர் நினைக்கக்கூடிய நினைவே மாறிவிடும். அப்போ எப்போ அந்த பசு ஒண்ணு இருந்துதான், கண்ணுக்குட்டி இல்லை, ஆனா பால் கறக்கணும், என்ன பண்ண அந்த பால்காரன் கண்ணுக்குட்டி அந்த தோலை வைக்கோல் எல்லாம் வச்சு கண்ணுக்குட்டி மாதிரி எடுத்துட்டு பக்கத்துல நிறுத்தினான். அந்த பசு என்ன பண்றது, அந்த பொம்மையை பார்க்கறது, தன்னுடைய கன்று மாதிரியான பொம்மையை பார்த்தவொன்னே என்ன பண்றது, பால் சுரந்து விடுகின்றது. அந்த மாதிரிதான் நாமும் இந்த ஆண்டாளுடைய அந்த பாசுரங்களை சொல்லிக்கொண்டே எம்பெருமானை சேவிக்கும் போது என்ன ஆகுது, ஆண்டாளுடைய அந்த அனுகிரகத்துடன் எம்பெருமான் நம்மை அவருடைய அனுகிரகம் கிடைக்கிறது, எம்பெருமானுடைய அந்த பார்வையும் நம் மீது விழுகின்றது அப்படிங்கிறது தெரியுது. அப்போ பிராட்டியினுடைய கடாட்சம் வேண்டும், பெருமானுடைய கடாட்சமும் வேண்டும், ரெண்டு பேருக்கும் சேர்ந்து இருக்கணும். அதைத்தான் இந்த பாசுரத்தில் வங்கக்கடல் கடைந்த பாசுரத்தில் திருப்பாவையினுடைய பலம் என்ன அப்படிங்கிறது நீங்க சொன்னீங்கன்னா திருப்பாவை பாசுரத்தை சொல்ல எந்த மாதிரியான பலன்கள் கிடைக்க போகின்றது அப்படிங்கிறத சொல்றான். பாத்தீங்கன்னா எதையுமே மங்களம் அதை ஆரம்பிக்கும் போதும் சரி முடிக்கும் போதும் சரி, இப்ப கூட பார்த்தோம்னா நிகழ்ச்சிகள் எதுவாக இருந்தாலும் அலுவலகங்களாக இருக்கட்டும் இல்லங்களாக இருக்கட்டும் நடக்கும்போது என்ன பண்றா, முதல்ல விளக்கு ஏற்றுவோம், மங்களகரமா தொடங்கணும், முடிக்கும் போது மங்களம் பாடுதல், அப்ப மங்களகரமாக முடிக்க வேண்டும். அப்போ ஆரம்பிக்கும் போது என்ன ஆரம்பிச்சா, மார்கழி திங்கள் அப்படின்னு, அதுவும் மதி நிறைந்த நன்னாள், எப்போ அழகான ஒரு மார்கழி மாதம், எப்படிப்பட்ட பொழுது, மதி நிறைந்த வெளிச்சமான நில ஒளி இருக்கக்கூடிய முழு சந்திரன் இருக்கக்கூடிய மதி நிறைந்த நன்னாள் அப்படின்னு ஆரம்பிக்கும் போது எவ்வளவு மங்களகரமா ஆரம்பிச்சா. அப்ப முடிக்கும் போது அந்த மங்களத்தை சொல்ல வேண்டுமல்ல, மங்களம் அப்படின்னாவே பிராட்டியை தவிர வேற யாரும் மங்களமா இருக்க முடியும். அப்போ பிராட்டியுடன் சேர்ந்த பெருமாள், அப்ப மங்களம்னு அவ என்ன, பிராட்டி இருக்கணும், அப்ப பிராட்டியை பத்தி சொல்லணும். இந்த திருப்பாவையிலேயே பார்த்தோம்னா மார்கழி திங்கள், மாயனை, மாரிமலை முழஞ்சில், மாலை மணிவண்ணா, இந்த பாசுரங்கள்லாம் மான் ஆரம்பிக்கும். மானாவே யாரு, பிராட்டி என்றே மகாலட்சுமி, மகாலட்சுமியை தான் மா அப்படின்னு குறிப்பிடுறான். அப்போ அந்த மாவில் தொடங்கப்பட்ட அந்த மங்களகரமான பாசுரங்கள் முடிக்கும் போது மங்களம் பாட வேண்டும், அதற்காகத்தான் இந்த பாசுரத்தை அமைத்தாள் ஆண்டாள். இப்போ குற்றேவல் செய்கிறேன் அப்படின்னு நீங்க என்னென்ன குற்றேவல் கேட்குறீங்களோ எல்லாத்தையும் அந்தரங்க கைங்கரியங்கள் எல்லாவற்றையும் கொடுக்கிறேன் அப்படின்னு கண்ணன் எம்பெருமான் சொல்லிட்டான், கொடுக்கறதுக்கு தயாரா இருக்கான். சரி அவளுக்கு மட்டும்தானா அப்படின்னு பார்க்கும்போதுதான் என்ன பண்ணா, பிற்பட்டார் இழக்க வேண்டியது தானே அப்படின்னு கண்ணனே சொன்னானா, இது உனக்கு மட்டும்தான், பின்னாடி வரவாளுக்கு இல்ல. அப்போ பிரசிடென்ஸ் அப்படின்னு சொல்லுவா மேலாண்மையில், அதெல்லாம் எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்ல, அப்படியெல்லாம் ஒத்துக்க முடியாது. எக்காலத்திலும் எல்லாருக்கும் இந்த திருப்பாவை சொன்னோம்னா என்ன ஆகும், அந்த பிராட்டியினாலும் பெருமானாலும் அருளப்பட்டு அவர்கள் அனைவருமே எப்படி ஆண்டாள் பெருமானை அடைந்தாலோ அந்த மாதிரி அடைய முடியும் அப்படிங்கிறது தான் இந்த பாசுரத்தில் ஆண்டாள் நமக்கு காட்டி கொடுத்தால். லோகா சமஸ்தா சுகினோ பவந்து, எல்லாரும் இன்புற்று இருக்க இந்த இத்திருவருள் பெற்று அவருடைய எம்பெருமானுடைய பிராட்டியினுடைய திருவருளை பற்றி அனைவரும் மகிழ வேண்டும் அப்படின்னு காட்டக்கூடியதுதான் இந்த பாசுரமாக அமைந்திருக்கிறது. வங்கக்கடல் கடைந்த மாதவனை கேசவனை, பிராட்டியினுடைய சம்பந்தம், அந்த சம்பந்தத்தினாலே ஆண்டாளுக்கும் தோழிகளுக்கும் பல சித்தி ஆயிடுத்து. அப்போ பிராட்டியினை பெற்ற அந்த பெற எம்பெருமான் செய்த செயல் எப்படிப்பட்ட செயலானது, இங்க ஆண்டாள் தான் முயற்சி செய்து பெருமானை அடைந்தாள்னா இல்ல, எம்பெருமானுடைய முயற்சியானது ரொம்ப அலாதியாக இருக்கின்றது, அதிகமா இருக்கு அப்படிங்கிறத இங்க காட்டுறா. வங்கம்னாவே என்ன, ஒரு கப்பல். அப்போ கப்பல்னா இப்போ எந்த கடலை காட்டுறா, திருப்பார்கடல், வங்கக்கடல். அப்ப கப்பல்கள்லாம் நிறைந்து இருக்கக்கூடிய கடலாம், அப்படிலாம் கேள்விப்படலையே, திருப்பார்கடல்ல கப்பல் எங்க இருந்தது, எப்படிப்பட்ட கப்பல் அது, யார் போனா, எங்க நிறுவினா அப்படின்ல கேள்விகள்லாம் எடுத்து, கப்பல் உள்ள கடலா அது, ஆம் கடல் கப்பல் தான் இருக்கு, கப்பல்கள் நிறைந்திருந்து செய்து அவற்றுக்கு ஒரு தீங்கும் வராதபடி கடல் கடைந்த சாமர்த்தியம் எம்பெருமானுக்குத்தான். கப்பல்லாம் நிறைய இருந்தது, அது என்ன கப்பல் அப்படின்னா, நம்மை பெருமானுடன் சேர்ப்பிக்கக்கூடிய, பெருமான் பள்ளியை இந்த நித்திய சூரிகள் அவெல்லாம் இருந்தா இல்லையா, அவர்கள்லாம் பயணிக்கக்கூடிய
அப்படிப்பட்ட அந்த கப்பல், நம்மை கொண்டு செல்லக்கூடிய எம்பெருமான் என்னும் கப்பல், அந்த கப்பல்லாம் நிறைய இருந்தது, திருப்பார்கடல்ல இருந்தது. அந்த கப்பல்ல எல்லாம் எதுவுமே சேதம் அடையாதவாறு, அந்த சேதம் அடையாதவாறு என்ன பண்ணா, எம்பெருமான் கடல் கடைந்தான் அப்படின்றது இங்கு காட்டப்படுறது. இங்கு வங்கக்கடல் அப்படின்னு சொன்னது இந்த வங்காள விரிகுடாவை இல்லை. வங்கம்னா என்ன, வங்கம்னாவே கப்பல். அந்த கப்பல் நிறைந்த கடல் அந்த திருப்பார்கடல். அந்த திருப்பார்கடலை கடைந்தான், வங்க கடல் கடைந்த அப்படின்னு சொல்லப்படுறது. கடல் கடைந்து என்ன பண்ணானா, கடல் கடையும் போது நிறைய மலைகள்லாம் வெளியில வந்துதான். மலை சுழன்று வரும்போது என்ன, அந்த மலைகள்லாம் அங்கங்க விழுந்தது பாருங்க, அதுவே கப்பல் மாதிரி தெரிஞ்சது. திருப்பார்கடல் வெண்மையாக இருக்கிறது, அங்கு கருப்பு கருப்பா இருக்கக்கூடிய அந்த மலைகள் விழுந்து அந்த வங்கக்கடல்ல கப்பல் நிறைந்த கடலாக அது காட்சியளித்தது அப்படின்னு இங்கு காட்டப்படுறது. கப்பல் அப்படிங்கிறத உள்ளார்ந்த அர்த்தம் என்னன்னா, ஸ்ரீமன் நாராயணன் தான். எப்படி அவன் கப்பலாக இருக்கிறான், நாம எல்லாம் எங்க அகப்பட்டு இருக்கோம், பிறவி பெருங்கடல்ன்ற அந்த கடல்ல தத்தளிச்சுட்டு இருக்கோம். அந்த கப்பலாக அவன் என்ன பண்றான், இங்கிருந்து வைகுண்டத்திற்கு நம்மை சேர்ப்பிக்கின்றான். அப்ப எப்படிப்பட்ட கப்பல், எப்பேற்பட்ட கப்பல், அமுதத்தை கடைய சென்ற அப்போ திருப்பார்கடல்ல கடைகின்றானா. அப்ப கடைஞ்சவன் என்ன பண்ணா, பிராட்டியை கண்டெடுத்து திருக்கல்யாணம் செய்து கொண்டு தனது காரியத்தை பார்த்து கொண்டான். ஆனா திருப்பார்கடலை எதுக்கு கடைஞ்சா, அமுதம் வேண்டும். அதனுடைய பயன் என்ன, தேவர்களுக்கு அமுதம் வேண்டும். இப்பவும் பாருங்கோ, தேவர்கள்லாம் என்ன பண்றா, சுயலாபம், தனக்காக எம்பெருமானிடம் எதையுமே காரியத்தை பெற்றுக் கொள்ளுகின்றார்கள். ஆனா ஆண்டாள் போன்றவர்கள் என்ன பண்ணல, உனக்கே நாம் ஆட்சியும், உன்னுடைய விருப்பத்திற்காகவே, உன்னுடைய முகமலர்ச்சிக்காகவே நான் கைங்கரியங்களை பண்ண வேண்டும்னா இங்கு திருப்பார்கடலை கடைந்தார்கள். கடைந்ததன் நோக்கம்னு பார்த்தா அமுதம் எடுத்தல். ஆனா நடந்தது என்ன, என் பிராட்டி வர வச்சு பிராட்டியை திருக்கல்யாணம் செய்து கொண்டான் எம்பெருமான். அதுதான் ஆழ்வார்கள் அழகா பாடுறா இல்லையா, அண்ணல் செய்து அலைகடல் கடைந்து அதனுள் கண்ணுதல் நஞ்சுண்ண கண்டவனே, விண்ணவர் அமுதுண்ட அமுதில் வரும் பெண்ணமுதுண்ட எம்பெருமானே, விண்ணவர் அமுதில் வரும் பெண்ணமுதுண்ட பெருமானே அப்படின்னு எம்பெருமான் என்ன பண்ணான், பிராட்டியை பெற்று பிராட்டி திருக்கல்யாணம் செய்து கொண்டான். அப்போ எவ்வளவு மங்களகரமாக எம்பிரானுக்கும் பிராட்டிக்கும் திருக்கல்யாணம் நடந்தேறியது அப்படின்னு இந்த பாசுரமானது அமைக்கப்பட்டிருக்கு. எவ்வளவு மங்களகரமாக பிராட்டியும் பெருமானும் சேர்த்தியை சேவிக்கிறதே ஒரு பெருசு, அதுல அவருடைய திருக்கல்யாணம். அடுத்ததான் ஆண்டாள் திருக்கல்யாணம் பார்க்க போறோம். அப்போ ஆண்டாள் திருக்கல்யாணம் மாதிரி பிராட்டியினுடைய திருக்கல்யாணத்தை வைத்து இந்த பாசுரத்தை அமைத்திருக்கின்றாள் ஆண்டாள். இதுக்கு முன்னாடி வேற யாருன்னா இந்த மாதிரி பாடியிருக்காளான்னு, கெண்டையும் கண் மழவாளுக்கி கீழையகத்து தயிர் கடைய கண்டொல்லை நானும் கடைவனன்னு கள்ளவெளியை விழிந்து புக்கு அப்படின்னு தயிர் கடைந்து பெண்களை பெறுவதற்காக என்ன பண்ணானா எம்பெருமான் செய்தான். அதுதான் அமரர்க்கு அமுதிந்த ஆயர் கொழுந்தை கண்ணன் கையால் மலக்குண்டு அமுதம் சுரந்த மறிகடல் பார்க்கடலில் பையத்துயின்ற வங்க கடல் கடைந்த இப்படின்னு இந்த திருப்பார்கடலிலே எம்பெருமான் கடல் கடைந்த அந்த சரித்திரமானது ஆழ்வார்களால் பலவிதமான இடங்களில் பயன்படுத்தப்பட்டுள்ளது. இவன் கடல் கடைந்தது எதற்கு அப்படின்னு பார்த்தா, உண்மையான ஒரு பயன் என்னன்னா பிராட்டியை பெறுதல். ஆனா மற்றவர்களுக்காக என்ன, அமுதம் கடைதல். இதுதானே ஆண்டாளும் பண்ணா. பறைனா பறைன்றது அங்கு மழை பெய்யணும், ஊராருக்கு மழை. ஆனா அவளுக்கு எம்பெருமானை அடைதல், கைங்கரியம், எம்பெருமானுடைய கைங்கரியத்தை பெறுதல் அப்படிங்கிறது தானே இருந்தது. அப்போ எப்படி அங்க எம்பெருமான் பண்ணானோ அதையே தான் பிராட்டியும் இங்கு பண்ணி காட்டினாள். வெளிப்படையான பலன் அமுதம் பெறுதல், உட்பொருள் பிராட்டியை அடைதல். ஆண்டாள் என்ன பண்ணா, வெளிப்படையான பொருள் பறை மழை வேண்டும், உட்பொருள் எம்பெருமானை அடைய வேண்டும், குற்றேவல் கிடைக்க வேண்டும், அவனுடைய கைங்கரியத்தினை எத்தைக்கும் 7 பிறவிக்கும் கிடைக்க வேண்டும் அப்படிங்கிறது தான் உட்பொருளாக இருந்தது. அதைத்தான் அதை அப்படியே இங்க கொண்டு வங்க கடல் கடைந்த அந்த சரித்திரத்தையும் கொண்டு அழகாக இணைத்து காட்டினாள் ஆண்டாள். அடுத்ததா பார்க்கும்போது எப்படி இருக்குன்னா, மாதவனை கேசவனை அப்படின்னு சொன்னா ஏன் வங்க கடல் கடைந்த கேசவன் அப்படிதான் சொல்லியிருக்கணும். கேசவன் யாரு, கேசியை அளித்தவன், அழகிய கேசத்தினை உடையவன், அப்படிப்பட்டவன் கேசவன். அப்போ வங்கக்கடல் கடைந்த கேசவன் தான் அந்த கடல் கடைந்த பிறகுதான் பிராட்டி அடைகிறான் மாதவன். மாதவன்னா என்ன, பிராட்டியை புருஷகாரமாக பற்றி சரணடைவருக்கு அரிய காரியங்களை தலை கட்டி கொடுக்கக்கூடிய மாதவன் அப்படின்னு பிராட்டியோடு சேர்ந்தவன் மாதவன்.
அப்போ மானா பிராட்டி, பிராட்டியை உடையவன், பிராட்டியை உடையவன் மாதவன். வங்கக்கடல் கடைந்த கேசவன் தான் பிறகு பிராட்டி அடைந்து மாதவன் ஆகிறான். ஆனா அப்படி சொல்லலை இங்க. வங்கக்கடல் கடைந்த மாதவனை கேசவனை எடுத்த உடனே என்ன சொல்லிட்டா? மாதவன் சொல்லிட்டான். ஏன்னா மங்களம் பிராட்டியோட சேர்ந்து இருந்தா மட்டும்தான் மங்களம். நீங்க பிராட்டி இல்லாத இடத்துல எதுலையும் மங்களம் இல்லை. அதனால பிராட்டியுடன் சேர்ந்த பெருமான் அப்படின்றத காமிக்கிறதுக்காக தான் இங்கு வங்கக்கடல் கடைந்த மாதவனை கேசவனை அப்படின்னு அழகாக அமைத்தாள் ஆண்டாள். திங்கள் திருமுகத்து சேயிழையா செந்நிறஞ்சில். எப்படி பண்ணா? திங்கள் திருமுகம், திங்கள்னா என்ன? சந்திரன், சந்திரனுடைய திருமுகத்தை ஒத்த பெண்கள். எப்படி பெயர்ந்தா? 5 லட்சம் பெண்கள் ஒரே நேரத்துல சந்திரன் மாதிரி ஒரு முகம் வளர்ச்சி இருந்ததுன்னா எப்படி இருக்கும்? மகாலட்சுமியினுடைய முகம் போல் அவளுடைய முகம் எப்படி இருக்கான்? தாமரை போன்ற முகம், அப்படிப்பட்ட மலர்ந்த முகம். அந்த மாதிரி இந்த 5 லட்சம் பெண்களும் மகாலட்சுமியின் அம்சத்தை ஒத்து அவர்களுடைய முகமும் பிரகாசித்திருந்தது. அப்போ தாமரை சந்திரன் அழகுல என்ன ஆச்சா? ஒரு தடவை தாமரை பூ ஏன்னா சந்திரனை பார்த்தவன முகம் திருப்பிக்குமா? ஏன் திருப்பிட்டுதுன்னு கேட்டா இயற்கையா நடக்கிறது தான். ஆனா ஏன் திருப்பிட்டுனா அதுக்கு ஒரு ஈகோ இருக்கான். என்னன்னா அது யார் அழகு அப்படின்றது, சந்திரன் அழகா தாமரை அழகான்னு. 2 பேரும் ஒருத்தர் ஒரே மாதிரி இருந்தா என்ன பண்றா? அதுக்குள்ள ஒரு ஈகோன்றது முகத்தை திருப்பிட்டுதான் தாமரை. அந்த மாதிரி இருந்துதான். ஆனா கடல் கடைந்து உண்டான இங்க ஒரே ஒரு சந்திரன், எப்போ 5 லட்சம் சந்திரன்கள் சேர்ந்து இருக்கக்கூடியது. அப்படி இருக்கக்கூடிய திங்கள் திருமுகம் சந்திரன் என்ன ஆச்சு? இவர்களுடைய திருமுகத்துக்கு ஒப்பாக சொல்ல முடியுமா? சொல்ல முடியாதே. முன்ன கூட பாருங்க, கதிர்முகம் திங்கள் திருமுகம், கதிர்முகம் போல் கதிர் மதியம் போல் எம்பெருமான், கதிர் மதி அம்போல் எம்பெருமான். அப்ப என்ன பண்ண? அதை ஒத்த அப்படின்னு தான் சொன்னால வழி. அந்த மாதிரியே இங்க திருமுகம், திங்கள் திருமுகம் இவர்களுடைய திருமுகத்துக்கு ஒப்பாகவே மாட்டாது. அதை போன்ற, ஏன்னா எம்பெருமானை சம்பந்தப்பட்டதை மற்றொரு பொருளுடன் ஒப்பிட்டு பேசவே முடியாது. அவரை மாதிரி இது இருக்குன்னு சொல்லலாமே ஒழிய இதை போல் அவருடைய திருமுகம் இருக்குன்னு சொல்லவே முடியாது. அதுதான் இங்க என்ன, எப்படி சந்திரன் திருமுக மண்டலம், ராமனுடைய திருமண மண்டலம் எப்படி இருந்தா இவ்வளவு அழகாக வசீகரமாக இருந்ததுன்னு பார்க்கும்போது சந்திர காந்தானனம் ராமன் அப்படின்னு அந்த அளவுக்கு அந்த சந்திரன் போன்று இருந்தது. அதீவ பிரதிப தர்சனம், அந்த சந்திரனை காட்டிலும், வெறும் சந்திரன் போன்றுன்னு முதல்ல வால்மீகி சொன்னாராம். இல்ல அப்படிலாம் இல்ல, சந்திரனை காட்டிலும் ரொம்ப அழகா இருந்தது அப்படின்னு அவர் மாத்தினாராம். அதே மாதிரிதான் நம்ம கதிர்மதியம் போல் முகத்தான், கதிர்மகம் எப்படி இருந்தது அவருடைய திருமுக மண்டலம்? சந்திரனும் சூரியனும் சேர்ந்தது. ஆனா அம்போல் முகத்தான் அந்த மாதிரி இருந்ததை விட அதை விட இது சிறப்பாக இருந்தது அப்படின்னு இங்க காட்டப்படுறது. சேயிழையார், சேயிழையார்னா செம்மையான இடையார், செம்மையான சிறந்த ஆபரணங்களை உடையது. சிறந்த ஆபரணம்னா எப்போது ஆபரணம் சிறந்ததாகிறது? பெருமானும் பிராட்டியும் 2 பேரும் அணிந்தான்னா அந்த ஆபரணம் சிறப்பாக மாறுகிறது. அப்போ என்ன பண்ணும்? சிறப்பில்லாத ஆபரணம்னா எது? நாமெல்லாம் அணிஞ்சிட்டோ இல்ல மத்தவா அணிஞ்சிட்டா அது சிறப்பில்லாத ஆபரணம். ஆனா எம்பெருமானும் பிராட்டியும் அணிந்தா அது செம்மையான சேயிடையார். அந்த ஆபரணங்களை அணிந்தவர்கள். பெருமானே யாரு? அணிகலன்களுக்கு அழகு சேர்க்கக்கூடிய பெருமான்றது ஏற்கனவே நம்ம பார்த்தோம். அப்போ சேயிழையார் அந்த அணிகலன்கள் அம்பெருமானிடம் அணிந்ததனால் அந்த அணிகலன்களுக்கு உயர்வு. அப்படிப்பட்ட அணிகலன்களை அணிந்த சேயிழையார். அப்படிப்பட்ட அணிகலன்களை அணிவிக்கப்படாதிருக்க இருக்கக்கூடாது. சென்று அவன் இருந்த இடத்தில் நாம் சென்று இறைஞ்சினா என்ன? பெருமாளை வணங்கி. எப்படி வணங்கணும்? ஆண்டாலே சொல்லி கொடுத்தா இல்லையா? தூமலர் தூவி தொழுது வாயினால் பாடி மனத்தினால் சிந்தித்து. ரொம்ப நீ கஷ்டப்பட வேண்டாம், மலர் தூவி எழுது, வாயால பாடு, மனசால சிந்தனை பண்ணு. என்ன எப்படி பாடுற? அடி போற்றி, திரள் போற்றி, புகழ் போற்றி, கடல் போற்றி, குணம் போற்றி, வேல் போற்றின்னு என்னென்னலாம் போற்ற முடியுமோ போற்றி பாடு. இப்படி பாடின்னு இருந்தா போதும் உனக்கு அப்படின்னு இங்க சொல்றா. சரணம் பிரபத்தியே அப்படிங்கிற அந்த அர்த்தத்தான் இங்க அழகா இறைஞ்சி அப்படின்னு காமிக்கிறார். என்ன இருக்கான்? தாமரையொத்த சந்திரமுகம் கொண்ட அந்த பெருமானையே செம்மையான அணிகலன்களாக அணிந்துள்ள இவர்கள் சென்று வணங்கி, அப்படிப்பட்டவாள்லாம் சென்று வணங்கி அங்கு அப்பறை கொண்ட ஆற்றை. எப்படியா ஆண்டாள்லாம் போய் என்ன பண்ணா? பெருமானை சென்று சேவித்து அவர்கள் பறை கொண்ட, எப்படி பண்றா அங்கு அந்த பறையை பெற்றுக்கொண்ட ஆற்றை பெற்ற விதத்தை எங்கு எப்பறைன்னு சொல்லவே இல்லை, அங்கு அப்பறைன்னு சொல்லி அப்படியே ஒரு பொதுவாக சொல்லிவிட்டால் என்னன்னா ஒவ்வொருத்தருக்கும் பறைன்றது வேற.
நம்ம கோவிலுக்கு போறோம், போகும்போது என்ன பண்றோம், எல்லாரும் ஒரே எண்ணத்தோட நான் போறோம் இல்லையே. ஒவ்வொருத்தருடைய தேவைகள் வேற வேற இருக்கு, ஒவ்வொருடைய பிரச்சனைகள் வேற வேற மாதிரி இருக்கு. அப்ப என்ன பண்றோம், ஒவ்வொருத்தருக்கு ஒவ்வொரு மாதிரியான தேவைகள் இருக்கின்றது. அப்ப என்ன பண்ணா, கோபியர்களுக்கு என்ன பறை தேவைப்படுது, கண்ணன் பெருமான் மட்டும்தான் தேவை, வேற எதுவுமே தேவையில்லை. ஊரார்களுக்கு தேவைப்பட்ட பறை என்ன, மழை பெய்யணும். ஆண்டாளுக்கு பறை என்ன, கைங்கரியம் பண்ணணும். ஒரு சிஷ்யனுக்கு ஒரு பறையா எப்படி இருக்கும், ஆச்சாரிய கைங்கரியம் பண்ணணும்னு இருக்கும். ஒரு ஜீவாத்மாவுக்கு பரமாத்மாவை அடையணும் அப்படின்னு இருக்கணும். அப்போ இடம் அதே மாதிரிதான் அங்கு அப்படின்னு சொல்லி அதையும் எதுவும் சொல்லலை. அது திருவாய்ப்பாடியாக இருக்கலாம், திருவாய்ப்பாடியில் இருக்கக்கூடிய நந்தகோபனுடைய கோவிலாக இருக்கலாம், நப்பின்னை பிராட்டியுடன் கூடியிருந்த திவ்ய சிம்மாசனமாக இருந்தது அந்த இடத்தில். நமக்கு எப்படி இருக்கலாம், ஆயர்பாடியோ இல்ல வைகுண்டமோ ஆச்சாரியனுடைய திருமாளிகையோ எப்படி வேணாலும் வச்சுக்கலாம். எல்லா இடத்துலையும் திருவருள் நிறைய வேண்டும். அங்கு அப்பறை கொண்ட வாற்றை பிராட்டி என்ன பண்ணா, அங்க ஆயர்பாடியில் நந்தகோபனுடைய கோவிலில் நப்பின்னை பிராட்டியுடன் கூடியிருந்த அந்த சிம்மாசனத்தில் சென்று பறை கொண்டாள். நாம பெருமாள் கோவில்ல போய் இது பண்ணலாம். இல்லைன்னா என்னப்பா ஆகிருப்போம், ஆச்சாரியனுடைய திருமாளிகை. ஏன், நம்ம இல்லங்களில் இருக்கக்கூடிய எம்பெருமானை சேவிக்கும் போது அதே தானே, அங்கும் பறை கிடைக்கும். எல்லாம் எம்பெருமான் வைகுண்டத்துல எந்த அளவுக்கு சக்தியுடன் அருள் பாலிக்கக்கூடியவனாகவும் விளங்குகின்றானோ, அதே சக்தி அதே அருளுடன் நம்முடைய இல்லங்களில் இருக்கக்கூடிய எம்பெருமானும் நமக்கு அருள் செய்ய காத்து கொண்டிருக்கின்றான். நாம தான் எம்பெருமான் கிட்ட எந்த மாதிரி இப்ப ஆண்டாள் காட்டிய வழியில் நாம் பெருமானை சேவிக்க வேணும், அவனுடைய கைங்கரியத்தை கோர வேணும். அப்படின்றதுனால்தான் ஆண்டாள் இங்கு எதையுமே சொல்லாம அங்கு அப்பறை கொண்ட, எங்குன்னு சொல்லல, எப்பறைன்னு சொல்லல. அப்போ பொதுவாக சொல்லி எல்லா விடத்திலும் விளங்கும் அப்படின்றதுதான் இங்கு காட்டுகின்றாள். அணிபுதுவை பைங்கமல தந்தெறியல் பட்டர்பிரான் எப்படி இருந்தாராம். அணிபுதுவை, புனிவதுன்னா வில்லிபுத்தூரை பத்தி சொல்றா. எப்படிப்பட்டது அந்த வில்லிபுத்தூர், சீராரும் வில்லிபுத்தூர் செல்வ திருக்கோளூர் ஏறார் பெரும்பூதூர் என்னுமுவை பாரில் மதியாரும் ஆண்டாள் மதுரகவியார் எதிராசர் தோன்றிய ஊர் இங்குன்னு மணவாள மாமனிகள் சாதித்தா போல சீராரும் வில்லிபுத்தூர் எப்படிப்பட்டதா, அதுதான் இங்க ஆண்டாளும் என்ன சொல்றான், அணிபுதுவை. அப்படி உலகத்தின் அணிகலனாக இருக்கக்கூடிய அந்த ஸ்ரீவில்லிபுத்தூர், அங்கு அவதரித்த ஆண்டாள், அந்த ஆண்டாளுடைய திருத்தந்தையான பட்டர்பிரான் அப்படின்றது இங்க காட்டுறா. ஏன் அந்த சீராரும் வில்லிபுத்தூர் அப்படின்னு சொன்னா, அணிபுதுவை சம்சாரத்திற்கு ஆபரணமாயுள்ள அந்த ஸ்ரீவில்லிபுத்தூர். ஏன்னா அங்கதான் அகார வாட்சியான வடபெருங்கோயிலுடன், அகாரம்னா எம்பெருமானை குறிக்கின்றது. அங்க இறங்க யார் இருக்கா, வடபெருங்கோயிலுடையான் வடபத்த சாயி வீற்றிருக்கின்றான். அப்புறம் உகாரவாசியான ஆண்டாள், உகாரவாசி ஆண்டாள் என்ன பண்றா, பிராட்டி. அவள் எப்ப என்ன சேர்ப்பிக்கக்கூடிய அந்த காரியத்தை பண்ணக்கூடிய பிராட்டியும் இருக்கா. அப்புறம் மகாரவாச்சியாரான பெரியாழ்வார் சேத்தனன், அந்த சேத்தனனும் அங்கு இருக்கின்றார். இவர்கள் எல்லாரும் ஒன்னா சேர்ந்திருந்தா அது என்ன, அதுதான் பிரணவம். அந்த பிரணவம் போல அந்த ஊர் பெருமை பெற்றிருக்கிறது. எல்லாருமே இருக்கக்கூடிய ஒரு ஊர் வேற எதனா இருக்க முடியுமா, இருக்க முடியாது. அப்போ ஸ்ரீவில்லிபுத்தூருக்கே இருக்கக்கூடிய ஒரு ஏற்றம் இது. அதனால்தான் அணிபுதுவை அப்படின்ற அந்த பதத்தை கொண்டு ஆண்டாளுக்கு கையாண்டாள். பட்டர் பிரான் அப்படின்னா என்ன, பட்டர் சான்றோன், பட்டர்களுக்கு உதவி செய்பவன் அப்படின்ற இது. காதலால் மறைநான்கு முன்னோதிய பட்டனை பெருமாளுக்கு பட்டன் அப்படின்ற ஒரு பெயர் கூட உண்டு. அவருக்கே பெண் கொடுத்து உதவிவர் யாருன்னா, யாரு, ஆச்சாரியனான பெரியாழ்வார். அதனால்தான் மகான் விஷ்ணுஜித்தோ மகான் அப்படின்னு சொல்றா. இதே மாதிரிதான் எப்படி ஆண்டாளுடைய திருத்தந்தையார் ஆண்டாளை எம்பெருமானுக்கு அளித்தார். ஆண்டாளுக்கே அதாவது பெருமானுக்கு பெண்ணை கொடுத்தவர், மாமனார் ஸ்தானத்தில் இருக்கக்கூடியவர்களை மகான் அப்படின்னு குறிப்பிடுறார். இதே மாதிரி ருக்மிணியினுடைய திருத்தந்தை பீஷ்மகன்னு பேரு. பீஷ்மகனும் பாகவதத்துல குறிப்பிடும் போது ஆரம்பிக்கும் போதே மகான் அப்படின்னு தான் பீஷ்மகனை மகான் அப்படின்ற அந்த சப்தத்தை கொண்டுதான் குறிக்கப்படுறார். அப்போ எம்பெருமானுக்கு மாமனார் ஸ்தானத்தில் இருக்கக்கூடியவர்களை மகான் அப்படின்னு சொல்றார். அதைத்தான் இங்கும் ஆண்டாளும் என்ன பண்ணியிருக்கா, அணிபுதுவை பைங்கமல தந்தெறியல் பட்டர்பிரான் அப்படின்ற அந்த பட்டர்பிரான்ற அந்த சப்தத்தை இட்டு காட்டுகின்றார். பட்டர்பிரான் கோதை சொன்ன சங்கத்தமிழ் மாலை 30. ஆச்சாரியன் எங்க பாத்தீங்கன்னாலும் ஆச்சாரியனுடைய பெயர் சொல்லாமல் எதையுமே செய்யக்கூடாது. நீங்க ஏதாவது பேசுறீங்கனாலும் ஆச்சாரியனை நினைத்துதான் பண்ணணும். எந்த ஒரு காரியம் பண்ணாலும் ஆச்சாரியனுடைய அனுகிரகம் இல்லாமல் எந்த செயலுமே சோபிக்காது. அப்போ ஆச்சாரியனை நினைக்காமல், ஆச்சாரியனுடைய அனுமதி இல்லாமல் எந்த செயலுமே செய்யலாகாது. ஆண்டாள் பார்த்தேன்னா
ஆச்சாரியனுடைய அந்த சம்பந்தம் இல்லாம எதையுமே சொல்ல மாட்டான். தன் திருத்தந்தை தான் இருந்தாலும் ஆச்சாரியனும் கூட எந்த இடத்துல சொன்னாலும் என்ன பண்ணுவோம், வில்லிபுத்தூர் பட்டர்பிரான் கோதை, வில்லிபுத்தூரில் பிறந்த பட்டர்பிரானுடைய குழந்தையான கோதை அப்படிங்கிறதுதான் சொல்லுவோம். புதுவையர்கோன் விட்டு சித்தன் கோதை, புதுவை மன்னன் பட்டர்பிரான் கோதை இப்படின்னு ஆயனுக்காக தான் கண்ட கனாவினை வேயற்புகள் வில்லிபுத்தூர் கோன் கோதை. எங்கேயுமே பட்டர்பிரான் சொல்லாம கோதைன்றது அவர் சொல்லவே மாட்டாளாம். எப்படி இதுன்னா, ஆற்றப்படைத்தான் மகனே, எப்படி அந்த ஆற்றப்படைத்தான் மகனே சப்தத்தை ஆண்டாள் கையாண்டாலோ அந்த மாதிரிதான் எல்லா இடத்துலயுமே கோதை அப்படின்னு எங்கேயாவது சொல்றானா, தன்னை பத்தி சொல்லிக்கிறானா, பெரியாழ்வார் பெயர் இல்லாம சொல்லவே மாட்டாளாம். பெரியாழ்வாரோட இணைத்துதான் தன் பெயரை எப்போதுமே சொல்லிக் கொண்டிருப்பாள். அடுத்ததா பட்டர்பிரான் கோதை. கோதைனா யாரு? கோதைனா மாலைன்னு ஒரு பொருள். பட்டர்பிரான் பெருமாளுக்கு வந்து மாலை சமர்ப்பித்தார். அவருடைய குழந்தை, அவருடைய குழந்தையாக இவளும் மாலை. இவள் பேரே என்ன? கோதா. கோதானாலும் மாலை. அவர் என்ன பண்ணா? மாலை சமர்ப்பித்தார். யாருக்கு மாலை சமர்ப்பித்தார்? திருமாலுக்கு மாலை திருமாலுக்கு மாலை சமர்ப்பித்தார். அப்போ கோதான்றதுல வந்து பூமியை பிளந்து தோன்றியவள்னு இருக்கு. கோனா என்ன? ஞானத்தினை அளிப்பவள். யாரு? மங்களம் அருளக்கூடியவள். இந்த பாசுரமே என்ன? மங்கள பாசுரம் இல்லையா? அந்த மங்களத்தை அருளக்கூடிய அந்த கோதா. ஆடி மாசத்துக்கே திரு ஆடி பூரம். கோனா என்ன? நல்வார்த்தையை கொடுப்பவள். அப்படி நல்ல வார்த்தை, மங்களகரமான வார்த்தையை கொடுக்கக்கூடிய ஆண்டாள் அப்படின்றதுதான் கோதா அப்படின்ற சட்டத்துல காட்டப்படுறது. அது மட்டும் இல்ல, ஆச்சாரியன் சொல்லுவார், கோதா கோவிந்தா அப்படின்றது கோவிந்தாவை வந்து என்ன பண்ணிட்டாலாம், ஆண்டாள் வந்து இருபுறமும் நிறுத்தி விட்டாள். எப்படி? கோவிந்தாவுடைய முதல் எழுத்தானது கோ தா, கோதா. கோதான்றது யாரு? ஆண்டாள். நடுவுல இருக்கிறது என்ன? வின். அப்போ கோவிந்தாவை என்ன பண்ணிட்டா, இந்த பக்கமும் அந்த பக்கமும் அப்படியே வந்து நடுவுல வந்து நிறுத்தி விட்டாள். எந்த பக்கமும் போக விடாம ஆண்டாள் ஆனவள் என்ன பண்ணா, கோதாவானவள் கோவிந்தாவை பிடித்து நிறுத்தி விட்டாள் பலவந்தமாக. அத்தியாபயந்தி அப்படின்ற மாதிரி அதை பண்ணா என்ன ஆறுது? வின் அப்படின்ற ஆங்கில சொல் மாதிரி வெற்றிதான். எதிலும் வெற்றி. எப்போ ஆண்டாளை முன்னிட்டு கொண்டு நாம் ஒரு காரியத்தை பண்றோமோ அதில் வெற்றி மேல் வெற்றிதான் கிடைக்கும் அப்படிங்கிறதையும் கோதா கோவிந்தா அப்படிங்கிற அந்த சப்தத்தை கொண்டு நாம் தெரிந்து கொள்ள இயலும். சங்க தமிழ் மாலை. சங்கம்னா என்ன? ஒரு கூட்டம். நம்ம படிக்கும் போதெல்லாம் தமிழ்ல எல்லாம் படிக்கிறோம், சங்க காலம் அப்படின்னு படிக்கிறோம். சங்கங்கள் இருந்து இயல் சங்கம், இசை தங்கம் அப்படின்லாம் இருந்து இயல் இசை நாடகம் சங்கங்கள்லாம் இருந்தது. தமிழ்லாம் வந்து சங்கம் வந்து தமிழில் கூறிய எல்லா சட்டங்களையும் பின்பற்றி கொண்டிருந்தது அப்படின்லாம் படிக்கிறோம். திருப்பாவைன்னு சொன்ன அந்த சங்க இயல் இசை நாடகம் மூன்றையும் கலந்ததுதான் திருப்பாவை. அதுல இயலும் இருக்கு, இசையும் இருக்கு. எப்படி நம்ம பார்த்துட்டு இருக்கோம், ஒரு நாடக பாணியில எவ்வளவு அழகா அமைச்சிருக்க ஆண்டாள், அதுவும் இருக்கு. எல்லாத்தையும் சேர்ந்து இருக்கக்கூடிய ஒரு திருப்பாவை. அப்படிப்பட்ட சங்கம். இன்னொரு சங்கம்னா என்ன? கூட்டம் கூட்டமாக. இன்னொன்று திரண்ட, திரளாக அப்படின்ற ஒரு பொருளும் உண்டு. அப்படிப்பட்ட சங்க தமிழ் மாலை. தமிழ்னாவே உயர்ந்தது, இனிமையான மொழி. அப்படிப்பட்ட அந்த தமிழில் உள்ள அயர் வரும் அமரர்கள் அதிபதியானவன் மனிதனாய் பிறந்தவுடன் என்ன ஆச்சா, எம்பெருமான் ராமன் எம்பெருமான் என்ன பண்ணார்? மனிதனாக அவதாரம் பண்ணார். அப்போ வேதங்கள்லாம் என்ன பண்ணித்தான் வால்மீகி மூலமாக ராமாயணமாக அவதரித்தது. இதை நமக்கு சொல்றது ராமாயணமே சொல்றது. ராமாயணம் எப்படி அவதாரம் பண்ணினா வேதங்கள் அனைத்தும் சேர்ந்து என்ன பண்ணித்து ராமாயணமாக உருவெடுத்தது. எப்ப ராமன்றவன் எம்பெருமான் ராமனாக மனிதனாக பிறந்தானோ அப்ப உடனே என்ன பண்ணித்து வேதங்கள் எல்லாம் சேர்ந்து என்ன பண்ணித்துனா ராமாயணமாக வால்மீகி மூலமாக பிறந்தது. அதே தமிழ்ல பார்க்கும்போது எப்போ கண்ணனாய் எம்பெருமான் அவதரிக்கிறான், எதுவும் ஆயர் குலத்திலே அவதரிக்கிறான். அந்த ஆயர் குலம் தான் கடைசியான குலம் என்று சொல்றான். அப்படிப்பட்ட அந்த ஆயர் குலத்தை தேர்ந்தெடுத்து எம்பெருமான் அதில் அவதாரம் பண்ணவுடன் என்ன பண்ணித்தான், அங்க வேதம் வந்து ராமாயணமா பிறந்தா மாதிரி இங்க உபனிஷத்துக்கள் எல்லாமே சேர்ந்து ஆண்டாள் மூலமா எல்லாருக்கும் எளிமையா ஈஸியா கற்கின்றா போல, சுலபமாக கற்கின்றார் போல தமிழ் பிரபந்தமாக திருப்பாவையாக அவதாரம் பண்ணியது. அப்போ உபனிஷத்துக்கள் அனைத்தும் ஒரு அவதாரமா வந்து பிறந்ததுன்னா அது திருப்பாவை அப்படின்னு சொல்லக்கூடியதாக இங்கு காட்டப்படுறது தமிழ் மாலை. அப்போ மாலை அப்படின்னா என்ன? தமிழ் மாலைன்றது திருப்பாவையை தான் சொல்றது. அந்த தமிழ் மாலை எங்கிருந்து வந்தது? அண்ணன் எம்பெருமான் எப்போது ஆயர் குலத்தில் அவதரித்தானோ ஆண்டாள் மூலமாக அது திருப்பாவையாக மலர்ந்தது. எப்படி ராமன் எம்பெருமான் அவதாரம் பண்ண போது வேதங்கள் ராமாயணமாக மலர்ந்ததோ அந்த மாதிரி மலர்ந்திருக்கு. அப்போ அதுல மாலை அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, கிருஷ்ணாதி சிரசா வயம். பக்தர்கள் எதனா கொடுத்தானா எம்பெருமான் என்ன பண்றானா தன் தலையாலே தாங்குகின்றான். எம்பெருமான்
தந்தெறியல் பட்டர்பிரான் கோதை சொன்ன மாலை. இது யார் கொடுத்தது? கோதை சொன்ன மாலை. கோதையே ஒரு மாலை. அவர் மாலை, அவருடைய அப்பா திருத்தந்தையார் பட்டர்பிரான், அவரும் மாலை அணிந்திருக்கக்கூடிய ஒரு மாலை கைங்கரியம் பண்ணக்கூடிய ஒரு மாலாக்காரர். அப்படிப்பட்ட அந்த பட்டர்பிரான் கோதை சொன்ன மாலை, அந்த மாலை அணிந்தவர் மகளான மாலை, மாலுக்கு கட்டின மாலை என்றோ. இது எவ்வளவு அழகா இருக்கு. மாலை அணிந்தவர் பட்டர்பிரான், அவருடைய மகளான மாலை கோதை, மால் திருமாலுக்கு கட்டின மாலை எது? திருப்பாவை என்ற மாலை. அப்படிப்பட்ட மாலை. அப்போ தமிழ் மாலை 30 இது என்னது? 30 பாசுரங்களை கொண்டிருக்கு. 30 பாசுரங்கள் ஏன் 30ஆக அமைச்சாலும்னா, திருமந்திரம் 1 திருப்பல்லாண்டு 12 தான் இருக்கு. ஆனா இப்ப பாத்தீங்கன்னா வேதத்தை பார்த்தோம்னா பல ஆயிரக்கணக்கானதா இருக்கு. இந்த பக்கம் பார்த்தா பல்லாண்டு ரொம்ப சின்னதா இருக்கு, இந்த பக்கம் பார்த்தா பெருசா இருக்கு. திருவாய்மொழி எடுத்துனா ஆயிரக்கணக்கான பாசுரங்களா இருக்கு. அப்போ இரண்டிற்கும் நடுவே எளிமையாக அந்த எல்லாராலையும் படிக்கக்கூடிய சொல்லக்கூடிய 30 பாசுரமாக அமைத்தாள் ஆண்டாள். அதுவும் என்ன, அனைத்து கருத்துக்களையும் உள்ளடக்கி அமைத்தாள். இது எப்படி இருக்குதான், திருமந்திரம் போல திருப்பல்லாண்டு போலே சுருங்கி இராமலும், திருவாய்மொழி போலே விரிந்திராமலும், வேதத்தை போலே விரிந்திராமலும், ஸ்வரூப உபாய பலங்களை அவற்றிலும் விசதமாக தெளிவுபடுத்துவதாயும் இருக்கின்றது இந்த திருப்பாவை. அப்படி என்றது இங்க காட்டுறதா? தப்பாமே. தமிழ் மாலை 30 தப்பாமே, ஒண்ணு விடாம எல்லாம் அனைத்து பாசுரங்களையும். அப்போ இதுல காட்டப்பட்டது என்னன்னா, பட்டர்பிரான் கோதை சொன்ன சங்கத்தமிழ் மாலை 30 தப்பாமல். அந்த 30 பாசுரத்தையும் சொன்னா என்ன ஆகும்? இங்கு இப்பரிசுரைப்பார் ஈரிரண்டு மாழ்வரை தோல். எதை சொன்னா? இங்கு சொன்னாலும் இங்கு சொன்னால் பலன் கிடைக்கும். அப்போ ஆண்டாள் எப்ப அவதாரம் பண்ணாலும் அந்த அவதார காலத்தில் இல்ல, எப்ப சொன்னாலும் அதற்கு பலன் உண்டு. அப்போ பெரிய அது ஈரிரண்டு மாழ்வரை தோல். நீங்க என்ன சொல்றா? எம்பெருமானுடைய தோல். அந்த இங்கு இப்பரிசுரைப்பார், அங்கு எப்படி ஆண்டாள் அங்கு அப்பரிசு பெற்றாலோ அந்த மாதிரியே நாம் சொன்னா, நாம இப்ப வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய நாமும் திருப்பாவையை சொன்னால் என்ன கிடைக்கும்? அந்த மாதிரியான பரிசு கிடைக்கும். என்ன பரிசு கேட்டால் ஆண்டாள்? கைங்கரியம்ன்ற பரிசு, குற்றேவல்ன்ற பரிசு. அந்த பரிசானது நமக்கும் கிடைக்கும். அது மட்டும் இல்ல, நீங்க என்னெல்லாம் நினைச்சு சொல்றீங்களோ நினைத்த காரியங்கள் அனைத்தும் ஈடேறும். எதற்காக அந்த ஆசையை கொடுக்கின்றான் எம்பெருமான்னா, அந்த ஆசை, இந்த லௌகிக ஆசை நிறைவேறினால் எனக்கு வீடு வேணும், கார் வேணும், நானா படிக்க வேணும் அப்படின்றதையும் நிறைவேற்றுகின்றான் எம்பெருமான். எதற்காக நிறைவேற்றான்னா, இது முடிந்தவுடன் இது இவ்வளவுதானா, இதுல இவ்வளவுதான் இருக்கா அப்படின்னு அதுல எல்லாம் நாம் துறந்து என்ன பண்ணுவோம்? எம்பெருமான்ற அந்த மூலப்பொருளை அடைய நாம் முயற்சி செய்வோம். அதுல அப்பதான் ஆசை பிறக்கும்ன்றதுக்காகத்தான் இந்த லோகத்தில் இருக்கக்கூடிய இந்த அழியக்கூடிய ஆசைகளுக்கும் நிறைவேற்றுகின்றான் எம்பெருமான். அப்போ இங்கு இப்பரிசுரைப்பார்னா, எப்படி ஆண்டாள் பெற்றுக்கொண்டாலோ அந்த மாதிரி நாம் சொன்னால் நமக்கும் அனைத்தும் நடக்கும். எப்ப யார் மூலமா நடக்கும்? ஈரிரண்டு மாழ்வரை தோல். எப்படிப்பட்டவன்? பெரிய மலை போன்ற 4 தோள்களை கொண்டவன். அந்த மலை போல அந்த பருத்த தோள்களை உடைய எம்பெருமான் தடம்பெரும் தோளார தழுவும் பார் என்னும் மடந்தையின் அப்படி ஆழ்வார் சொன்ன மாதிரி எப்படி இருந்த அவனுடைய பெரிய தோள்களாக இருந்தது. அளவந்தார் சொல்றார், பிரகர்ஷயந்தம் மகிஷி மகாபுஜம் அப்படின்ற ஒரு திரண்ட ஒரு பெரிய தோள்கள். அப்படிப்பட்ட தோள்களை உடைய செங்கன் திருமுகத்து செல்வத் திருமால். எம்பெருமானுக்கு பாருங்க எப்படி சொல்ற ஆண்டாள், செங்கன் திருமுகம். எப்படி இருந்தா? அவனுடைய கண்கள் சிவந்திருந்தன. எதனால சிவந்துதான்? அன்பு, ஆசை. இந்த சேதனங்கள் மேல எப்படிப்பட்ட ஆசை இருக்கு அவனுக்கு, அந்த ஆசையினால் சிவந்திருந்தது அவனுடைய கண்கள். அது மட்டும் இல்ல, பிராட்டியின் முகம்தான் முகமொத்த திருமால். பிராட்டி எப்படி இருப்பா? சிகப்பா இருப்பா. எப்பவும் வரதராஜஸ்தவத்துல பார்த்தா சொன்னாலாம் என்னன்னா, எம்பெருமான் அதாவது தேவராஜனுடைய கண்கள் சிவந்து இருந்தது. ஏன் சிவந்ததுன்னு பார்த்தாலாம் அப்புறம்தான் ஆராய்ஞ்சதுக்கு தெரிஞ்சுதான் தேவராஜன் என்ன பண்ணிட்டு இருக்கார்? பெருந்தேவி தாயார பார்த்துட்டே இருக்கார். பெருந்தேவி தாயாரும் சிகப்பாக இருக்கின்றாள். சிகப்பா இருக்கும்போது அவன் என்னாச்சான்? பிராட்டியனுடைய அந்த சிவப்பு, பெருந்தேவி தாயாருடைய சிவப்பு எல்லாம் தேவாதிராஜனுடைய அந்த தேவப்பெருமாளுடைய கண்ணில் ஏறிவிட்டது. அதனால என்ன ஆயிட்டான்? அவனுடைய கண்கள் சிவந்திருந்தன. அதுதான் செங்கன். அப்படின்ற செங்கன் சிவந்த கண்களை உடைய ஆண்டாளே பாடும்போது அந்த கண்ணையும் முகத்தையும் சேர்த்து பாடுறான். செங்கன் திருமுகம் கதிர்மதியம் போல் முகத்தான் பங்கைய கண்ணான் செங்கன் சிறிதே அங்கண் இரண்டும் கொண்டு செங்கல் திருமுகம் அப்படின்னு அந்த முகத்தையும் கண்ணையும் அந்த எப்படி இருந்துதான் எம்பெருமானுடைய திருமுகமாகட்டும் திருக்கண்களாகட்டும் பார்த்தா வெச்ச கண்ணு வாங்க முடியாதான். ஐயோ, இந்த கண்கள் என்னை சிந்தை செய்யவே விடமாட்டேங்கிறதே அப்படின்னு ஆழ்வார்கள்லாம் தெரிவிச்ச மாதிரி
அந்த அந்த கண்ணை பார்த்தது மற்றொன்றினை பாரவே பாராது. அதனால்தான் அந்த அளவுக்கு அழகா இருக்கு. நாம வைத்த கண் வாங்காமல் பார்க்கின்றோம், அதனால் சிவந்திருந்தது செங்கண் திருமுகம். ரெண்டுமே திருமுகமாகட்டும் திருக்கண்கள் ஆகட்டும் அந்த அளவுக்கு நம்மை கவரக்கூடியதாக இருக்கின்றது. அது மட்டும் இல்ல, செல்வ திருமால் இதையும் கொண்ட அந்த பிராட்டியும் கொண்ட திருமால். என்ன பிராட்டி இல்லாம திருமால் சொன்னோம்னா திருமாலாவே நாம ஏத்துக்கவே முடியாது. திருவில்லா தேவரை தேவேன் மின் தேவுன்னு சொல்லியிருக்கோம் இல்லையா ஆழ்வார்கள். அந்த மாதிரி பிராட்டியுடைய சம்பந்தம், அந்த சம்பந்தத்தினால் திருக்கண்கள் சிவந்திருந்தது, அந்த திருமுகம் இருந்தது. அப்படிப்பட்ட திருமால் செல்வ திருமால் அப்படின்னு இங்க காட்டப்படுறது. அந்த திருவுக்கும் திருவாகிய செல்வன் என்ன பண்றானா, எங்கும் திருவருள் பெற்று இன்புறுவர். அவனுடைய திருவருளால் என்ன ஆச்சு, எங்கும், அங்க மட்டும் இல்ல எங்கும், இந்த உலகம் அனைத்தும். யாராவது சொல்லுவாளா? ஆண்டாள் பாருங்க எப்படி பலன் சொல்றா. நீங்க நன்னா இருப்பீங்கன்னு சொல்ல, எல்லாரும் நன்னா இருப்பா, எங்கும் நன்னா இருப்பா அப்படிங்கிறது எவ்வளவு அழகா. இங்கும் எங்கும் அங்கும் எல்லா இடமும் எல்லா இடத்திலும் எப்படி பிராட்டியோடு அங்க சொல்லும் போது அழகா சொன்னா இல்லையா, வெறும் திருமால் இல்ல, செல்வ திருமால். செல்வம் நிறைந்தவன் யார்? பிராட்டியுடன் கூடிய பெருமாள் செல்வம் நிறைந்தவன். அப்படிப்பட்ட அந்த திருமால் வையம் மண்ணி வீற்றிருந்து விண்ணும் ஆழ்வர் மண்ணோடே அப்படின்னு ஆழ்வார் சொன்ன மாதிரி திருமாலால் அருளப்பட்ட திருமகளால் அருள் மாறி நின் திருவருளும் பங்கயத்தால் திருவருளும் கொண்டு ஆழ்வார்கள் இதைத்தானே சொன்னார், செல்வ திருமால். அப்படிப்பட்ட அந்த திருமால் அவர் அவருடைய அருளுக்கு பாத்திரமாகி அவரையும் அடைவர், அவருடைய கைங்கரியமும் அடைவோம், அவன் குற்றேவலும் கிடைக்கும். அப்ப என்ன பண்ணணும், திருப்பாவை 30 சொன்னால் எம்பெருமானுடைய திருவருள் நமக்கு நிச்சயம். என்ன நினைச்சாலும் நடக்கக்கூடியதாக இருக்கக்கூடிய இந்த திருப்பாவை, வேதம் அனைத்துக்கும் வித்தான் அந்த திருப்பாவை எப்படி ராமாயணம், வேதமே ராமாயணமாக பிறந்ததோ, உபனிஷத்துக்கள் அனைத்தும் திருப்பாவையாக ஆண்டாள் மூலமாக பிறந்திருக்கின்றன. அப்போ அதை என்ன பண்ணணும், நம்ம நிச்சயம் அனுசந்திக்க வேணும். அப்படிங்கிறதுக்காக தான் இந்த பாசுரத்தை அந்த பலனாக, திருப்பாவை சொல்வதன் பலனாக ஆண்டாள் அமைத்து கொடுத்தால், அப்போ நாமும் என்ன பண்ணணும், நாமும் திருப்பாவை தினமும் அனுசந்திக்க வேணும். அது மட்டும் இல்ல, நம்மை சார்ந்தவர்களையும் அனுசந்திக்க செய்ய வேணும். இதனுடைய பெருமையை சொல்லணும், சொல்லி எல்லாரையுமே திருப்பாவை சொல்லணும் அப்படிங்கிறத செய்வோமாக அப்படின்னு சொல்லி ஆண்டாளுடைய திருவடிகளுக்கு பல்லாண்டு பாடி இதை அமைத்து கொடுத்த, இதை கேட்டுக்கொண்டிருந்த அனைவருடைய திருவடிகளுக்கும் பல்லாண்டு பாடி எம்பெருமானை சேவித்துக் கொண்டு அமைகிறோம். மீண்டும் ஆண்டாள் திருக்கல்யாணம் அப்படிங்கிற ஒரு வீடியோவோட உங்களை சந்திக்கின்றேன். நன்றி. ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹா.